சனாதனம் தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரிய, உடையில பிறந்தவன் வைசிய, காலில் பிறந்தவன் சூத்திர. ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு. அந்த சூத்திரர் கடமை என்னன்னா, அந்த உழைப்பாளி இருக்காங்க இல்லையா, அவன் ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க கொலையும் பண்ணலாம். தொழிலாளிகள் தான் கொள்ளைகளின் பிறப்பிடமா இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மனுஸ்மிருதி, யஞ்ஞ பல்ய ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, அர்த்த சாஸ்திரம், இப்படி நிறைய இருக்கு. சரியா? நீதி பரிபாலனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அர்த்த சாஸ்திரம் படிச்சேன் போது சிறப்பா தான் இருக்கு. அதாவது அவரவர் கடமை என்ன சொன்னாங்க அப்போ, பலனை எதிர்பார்க்காதே, அது மாதிரியான ஒரு இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன இவங்க சொல்றாங்கன்னா, அது தார்மீகமானது, அது புனிதமானது. சரியா? ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா அவர் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாரோ அதனால கஷ்டப்படுறாரு. இப்ப கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க குழந்தைங்க மத்தியில எல்லாம் இதை அப்படியே விதைக்க ஆரம்பிச்சுங்க. கொடுமை பரிசு நடத்த தந்து செழுமையாக்கி தரணும். சொன்னதை செய்யலைன்னா தண்டனை தரலாம். உழைப்பாளி இருக்காங்க இல்லையா, அவன் ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க கொலையும் பண்ணலாம். சூத்திரனும் வேலை செய்யறான், பிராமணனும் வேலை செய்யறான். வேலை செஞ்சாங்கன்னா 48,000 ரூபாய் அவருக்கு. பிராமணனுக்கு 48,000, சூத்திரனுக்கு 120 ரூபாய் கொடுத்தா போகும். சரிங்களா? ஊதியமா. உழைப்பாளி உயர் பதவிக்கெல்லாம் வரவே கூடாது. இரண்டாவது, சூத்திரனுக்கு சொத்து சேர்க்கவே கூடாது. அது பிராமணனுக்கு வழியை தரும். இது நம்ம உணரணும். நம்ம கிட்ட நம்ம காது பட சொன்னாங்க, தொழிலாளிகள் காது வாங்கலாம் அப்படின்னு சொல்லுது. நீ படிச்சாத்தாங்க நீங்க மேல போவ, போட்டிக்கே வரக்கூடாது. அப்ப எல்லா நுழைவுத் தேர்வுகள் வெளியும். அது இந்த உழைப்பு மக்களுக்கு புரியவில்லை என்றது நமக்கு வெளியும். அந்த மனுஸ்மிருதி எப்படி இங்க நடைமுறைப்படுத்தப்படுது, உனக்கு வலிக்குன்னு தெரியாமலே விஷ ஊசி போடுற மாதிரி. இவர்களும் ஐயோ நமக்கு விஷம் வருது தெரியாமலே அதை ஏத்துக்கிறது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அவன் அடிமைதான் அப்படின்றது தெரியாமலே அடிமைன்னு எனக்கே தெரியாம அதை சந்தோஷமா மனநிலைய வச்சிருக்காங்க. இடையில கொஞ்சம் மாற்றம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்ப இந்த சமூகத்தை கட்டமைக்க அதெல்லாம் பயன்படும். அவரவர் கடமையை அவர் செய்யணும் அப்படின்னு. அது திருக்குறளை மாதிரி உலகத்துல வேற ஏதாவது சிறந்த நூல் இருக்கா? உழைப்பு பத்தி இருக்கட்டும், நாட்டை பத்தி இருக்கட்டும், தொழிலாளர் எப்படி கடமையாற்றணும் பத்தி இருக்கட்டும் இல்லையா, நிர்வாகம், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கள் விடல். ஐஏஎம்க்கு இணையாக திருக்குறள் இருக்குன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் பாரத சொன்னாங்க. இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறது? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அறுத்தணிக்கும், வாய் நாடி, வாய்ப்ப செயல், இது மாதிரி ஏராளமான குறள்கள் இருக்கு. இதை எடுக்கலாமே. இதுல என்ன விஷயம்னா, அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தர்றாங்க. அதிலே ஏத்துக்க முடியாது. உனக்கு அறிவு இல்லைன்றா, நீ எனக்கு அடிமைன்றா. அது மாதிரிதான் இருக்கு. உழைப்பு மக்களே விழிப்பா இருக்கணும். இல்லைன்னா நம்ம இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடுவோம். நன்றி, வணக்கம்.